இந்த வீடியோல நம்ம சென்னை வேளச்சேரியில் நடந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் ஈவென்ட்ஸை பார்க்க போறோம். அது இளைஞர்கள், நம்மள மாதிரி இளைஞர்கள். ஏன் யங்ஸ்டர்ஸ் பத்தி சொன்னா அண்ணன் கோவம் வருதுன்னா அவங்க ஒரு ஓல்ட் ஏஜ் பீப்புள். அதனால as a part of happy street event இங்க என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நடந்தது அண்ட் எங்க எக்ஸ்பீரியன்ஸ் as well as இங்க வந்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இந்த வீடியோல இருக்க போகுது. செப்டம்பர் 1 நடந்த இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் ஈவெண்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி டோன்ட் வரி, எங்களோட சேர்ந்து இந்த வீடியோ வழியாக நீங்களும் இந்த ஈவெண்ட்டை என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ராவல் அண்ட் ஃபுட் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாப்பி ஸ்ட்ரீட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற பேரை நீங்கள் இப்போ தான் கேள்விப்படுறீங்கன்னா அதோட கான்செப்ட் என்னென்னா, 1 வீக் ஃபுல்லாக ஸ்கூல் இல்லை காலேஜ் படிச்சுட்டு அல்ல ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு சண்டே அன்னைக்கு ஒரு ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டியாக மார்னிங் 6 AM-லேருந்து ஒரு 2 to 3 hours ஃபன்னாக என்ஜாய் பண்ணுறது தான் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ். மார்னிங் 6 AM-க்குலாம் நாங்கள் எங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஈவெண்ட் நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். இந்த ஈவெண்ட் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியால் மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாக எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு சைக்கிளிங், பேஸ்கெட் பால், டேபிள் டென்னிஸ், ஃபுட்பால்னு ஏகப்பட்ட கேம்ஸ் டெக்கத்லான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்னு இல்லாமல் சின்ன பசங்கள்லேருந்து ஏஜ்டு பீப்புள் வர எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. இதே ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் ப்ரோக்ராம் லாஸ்ட் இயர் 2023 அண்ணா சாலையில் நடந்தபோது எங்கள் சேனலில் நாங்கள் கவர் பண்ணியிருப்போம். இதை நாங்கள் அட்டன் பண்ணுற செகண்ட் டைம். வீக்கெண்ட் அதுவுமா சண்டே மார்னிங் இவ்வளோ க்ரௌட் அட்ராக்ட் பண்ணுறது இந்த ஈவெண்ட் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்கிறது தெரியப்படுத்துது. கிட்ஸ் எங்கேஜிங்காக வச்சுக்கிற மாதிரி டெக்கத்லான் நீங்கள் கேம்ஸ் போட்டிருந்தாங்க. ஃபுட்பால், ட்ராம்போலின், பேஸ்கெட் பால், டேபிள் டென்னிஸ், ஆர்ச்சரின்னு எல்லாரும் விளையாடுற மாதிரி ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருந்தது. நெக்ஸ்ட் மியூசிக் ஜோனில் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சென்னை அவங்க பெர்ஃபார்மன்ஸுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அந்த மியூசிக் ஜோனை கிராஸ் பண்ணி வந்தால் ஸ்பான்சர்ஸ் பூர்விகா பீட் பாக்ஸிங் அண்ட் கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. என்ன வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத அப்படியே பார்ப்போம். friends of அடுத்து கிட்ஸ் ஜோனில் இந்த மாதிரி கிட்ஸ் விளையாடுறதுக்கு பரமபதம் மோனோபோலி கேம்ஸ்லாம் இருந்தது.
அதை தாண்டி வந்தால் சைன் பண்ணுற மாதிரி இருந்த ஒரு பெரிய ஒயிட் போர்டில் நம்ம சேனலோட நேமை மெமரிஸ்க்காக எழுதணும். ஆல்சோ இந்த ஈவெண்ட் ஒரு பெட் ஃப்ரெண்ட்லி ஈவெண்ட். நிறைய பேர் அவங்களோட பெட்ஸை இங்கே கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. பெட்ஸை பற்றி பேசும்போது நெக்ஸ்ட் பெட் ஜோனில் ஹெவன் ஃபார் அனிமல்ஸ் ஆர்கனைசேஷன் கிட்டன் அண்ட் பப்பீஸ் அடாப்ஷனோட இம்பார்ட்டன்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ் இருப்பாங்க, கலர்ஸ் இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். எஸ் இந்த மாதிரி நிறைய இந்த வாழ நிறைய அடாப்ஷன் போயிருக்கு. இப்போ வந்து மார்னிங் வந்து ஒரு 3 அடாப்ஷன் கிட்ட ஆயிருக்கு. ஜாதி பார்க்காதீங்க, மதம் பார்க்காதீங்கன்னா சொல்லப்பட்ட இதெல்லாம் தாண்டி வந்தால் மெயின் ஸ்டேஜ் பக்கத்தில் எல்லாம் பக்காவான வைப்பில் இருந்தாங்க. இந்த ட்ரோன் ஷாட்ஸ் பார்த்துட்டு அப்படியே நீங்களும் வைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விஜே சித்தோட என்ட்ரி இருக்குது. இதை வந்து அவங்க வரும்போது பண்ணணும். அப்பதான் எனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் நான் வாங்க முடியும். புரியுதா? ஓகேவா? இது மாதிரிலாம் நிறைய செட்டிங்ஸ் போட வேண்டியது எவ்வளவு வேலை இருக்கு சார். புரியல என்னது? அது இளைஞர்கள், நம்மள மாதிரி இளைஞர்கள். கொஞ்ச நாள் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அவர் கூட போய் கட்சியில சேர்ந்துருவான்னு நினைக்கிறேன். இளைஞர்கள் எப்ப எப்படி பேச ஆரம்பிச்சாலும் அடுத்ததான். இல்ல அடுத்து நம்பி இல்ல, அதாவது ஏன் யங்ஸ்டர்ஸ் பத்தி சொன்னா கோவம் வருதுன்னா அவங்க ஒரு ஓல்டேஜ் பீப்புள். அதனால அதாவது நான் வயசாகி பூமரு, இவன் வயசுலயே பூமரு. அவ்வளவுதான் யங் பூமர், அவ்வளவுதான் வித்தியாசம். எனக்கு என்னடா வேணும்? ஆனா சத்தியமா உங்களை ஏதோ லேடிஸ் நினைச்சிட்டு இருக்காரு அவரு. அப்படி சொன்னா கூட பரவாயில்லடா. அவன் ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். என்னடா சப்பு அப்படின்றான். தம்பி அப்படி சொல்லாதடா. விஜே சித்துவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம்.
அவ சிரிப்பான் இல்ல போல சிரிப்பான் நடிப்பான் போல நடிப்பான் கண்டிப்பா உனக்கு பின்னாடி கடிப்பான் நீ கேள்வி கேட்டு பாரு போல வந்து கைட்டி ஊட்டிடுவான் வர போல வந்து கைட்டா கூட இருந்து உன்னை கீழே இழுத்துடுவான் இருட்டுல இவ கடை தெரியலப்பா தெரிஞ்சுட்டு மறைஞ்சிட்டு மறையலப்பா தேவலப்பா ஐயா தேவலப்பா கேட்ட பொண்ணை நம்பி போனவல்ல காவலப்பா இருட்டுல இவ கடை தெரியலப்பா ஆனா தெரிஞ்சுட்டு மறைஞ்சிட்டு மறையலப்பா என் மட்டும் இருக்கா என்ன பார்த்துப்பா மொக்க பிக்க பார்த்தா மட்டும் கண்ண முடிப்பா ஆனா நல்ல பிக்க பார்க்கும்போது போன அப்புறம் சாரி இப்பெல்லாம் காதல்ல ரெண்டே ரூல்ஸ் கைஸ் ஒன்னு ஏமாத்தணும் ஏமாறணும் இப்பெல்லாம் காதல் இல்ல ரெண்டே ரூல்ஸ் ஒன்னு ஏமாத்தணும் இல்ல ஏமாறணும் நீ ஏமாத்துற வேற பாட்டு பாட்டு டான்ஸ் மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் கேம் ஜோனில் கயிறு இழுக்கிறது சிலம்பம் மாதிரியான போட்டிகள் இங்கே நடந்தது. அப்படியே இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறத பார்க்கலாம். எனக்கு 6 ஏறி ஃபுல்லாக டயர்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. ஜாலியாக என்டர்டைன் பண்ணோம். உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு வந்துட்டு காரம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் விஜய் சேது பார்த்தீங்களா? பார்த்தேன். ஓகே ஓகே. அண்ட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸு? ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ஜாலியாக இருந்தேன். நல்லா ஃபன் பண்ணேன். நல்லா ஃபைட் பண்ணேன். சண்டே யூஸ்ஃபுல்லாக போச்சுன்னு நினைக்கிறீங்களா? நல்லா போச்சு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ, பாய். ஹாய் ஹாய், எங்கே வந்திருக்கீங்க? அப்படியே கொஞ்சம் தெரிஞ்சு சொல்லுங்கள். ஹாப்பி ஸ்ட்ரீட் வேளச்சேரிக்கு வந்திருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா டிஜேலாம் 6:30 மணிக்கே போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 6:30 to 7:30 வரைக்கும் நல்லா வைப் பண்ணிட்டு விஜய் சித்துவெல்லாம் ஒரு வியூ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பெட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. பெட்ஸ் அடாப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ஒரு வியூ பார்த்துட்டு, என்ன ஓரளவு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இல்லை, கொஞ்சம் ஒரு இதுவாக இருந்துச்சு. கூட்டம் ரொம்ப இருந்துச்சு. அண்ணா சாலையில் வைக்கும்போது நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. இங்கே வந்து ஸ்பேஷியஸ் இல்லை அந்த அளவுக்கு. ஸோ அது மட்டும் கவர்மெண்ட் கொஞ்சம் டேக் பண்ணணும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா டேக் பண்ணணும். கிட்ஸ்க்கான பிளேயிங் ஜோன் இருந்துச்சு. கிட்ஸ்க்கான பிளேயிங் ஜோன் வந்து டெக்கத்ரான் போட்டிருந்தாங்க. பேஸ்கெட் பால், ஷட்டில், அந்த நிறையா ஃபுட்பால் எல்லாமே இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுவும் ஓகே. சண்டே நல்லா என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். யா, ஹாப்பி சண்டே, ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ். தேங்க்யூ.
கொண்ட புள்ள வெளியே Actually, I'm independent artist. So, எல்லாரும் ரசிக்கிறதுக்காக பண்ணோம். நீங்க கேட்டு போங்க. I hope you all enjoy. நீங்க மட்டும் கேட்டு போங்க ஒரே ஒரு பாட்டு. ஓகே गाइस எத்தனை பேர் இங்க பசங்களோட வந்திருக்கீங்க? அதே பாட்டு தான் திருப்பி பாட போறேன். நாங்க இருந்தோம் அப்ப. அவனுக்காக எழுதுற பாட்டு தான் இது. என் மச்சான் இருக்கான், என்ன பார்த்துப்பான், ஒக்க ஃபிகர் பார்த்தா மட்டும் கண்ணை மூடிப்பான், ஆனா நல்ல ஃபிகர் பார்க்கும்போது தள்ளி நின்னுப்பான், அது தீச்சு விட்டு போன அப்புறம் வந்து ஒட்டு சொல்லுவான், சாரி மச்சான் நான் பார்க்கலன்னு நீ உன்னை விட்டு போகணும்னு போய் சொல்லுவான். இதை நம்பி நீ சொன்ன கேள்வி இவன் கிட்ட தேவல்லப்பா தேவல்லப்பா ஐயோ தேவல்லப்பா கிட்ட பொண்ணு பொண்ணவல்ல காவல்லப்பா இருட்டுல இவ கிட்ட தெரியலப்பா தேவல்லப்பா ஐயோ தேவல்லப்பா கிட்ட பொண்ணு நம்பி பொண்ணவல்ல காவல்லப்பா இருட்டுல இவ கிட்ட தெரியலப்பா ஆனா தெரிஞ்சிட்ட மறந்துட்டு மறியதப்பா என் மச்சான் இருக்கா என்ன பார்த்துப்பா ஒக்க பிக்க பார்த்தா மட்டும் கண்ணை மூடிப்பா ஆனா நல்ல பிக்க பார்க்கும்போது போன அப்புறம் ஒத்தோடி ரொம்ப சாரி இப்பெல்லாம் காதல்ல ரெண்டே ரூல்ஸ் गाइस ஒரு ஏமாத்தணும் ஏமாறணும் இப்பெல்லாம் காதல் இல்ல ரெண்டே ரூல்ஸ் ஒன்னு ஏமாத்தணும் ஏமாறணும் நீ ஏமாத்துற ஆட்டிக்கின தெரிஞ்சு சொன்ன கேளு போட்டு ஆவம் பையனுக்கு மட்டும் நேரம் பண்ணிட்டு போறோம் தேடி வர பையன் ஒண்ணு வெப்பா தள்ளிக்கல தேடி போற பையன் ஒண்ணு வெப்பா தள்ளிக்கல காட்சி சியாசி சரி வாய்ஸே வர மாட்டேங்குது வெளியே வலிச்சிருக்காங்க இப்ப பாடுவோம் தம்பி இந்த வீடியோ வருமா வாட்டகருவாடு
நிக்கிறவா ஃபைனலாக ஒரு 8:30 AM இந்த ஈவெண்ட்டுக்கு பை சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த இயர் 2024 சென்னையில் ஹாப்பி ஸ்ட்ரீட் ப்ரோக்ராம்
அடுத்து இருக்க போதான்னு தெரியல. அப்படி இல்லைன்னா உங்களை 2025 நடக்க போகிற ஹாப்பி ஸ்ட்ரீட் ப்ரோக்ராமில் மீட் பண்ணுறோம். ஹாப்பி ஸ்ட்ரீட் ஈவென்ட் இல்லை போகணும்னு பிளான் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா.